ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணோன்னா பிரேக்ஃபாஸ்ட் பாப்பாக்கு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. அது ஒரு ஃபுட் சார்ட் மாதிரி போட சொன்னீங்க. ஸோ நான் வந்து ஒரு 6 நாளைக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரேக்ஃபாஸ்ட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30லேருந்து 9:30 கொடுத்துருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரிஸ் கொடுக்கலாம் பாப்பாக்கு. ஸோ ப்ளூபெரிஸ் தனியாக வந்து எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பாதாம தனியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுப்பேன். சுடுதண்ணியில் ஊற வச்சுனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும். ப்ளூபெரிஸ் எங்களால் வந்து அஃபோர்டபுள் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ப்ளூபெரிஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு வாஷ் பண்ணி இது ரெண்டையும் நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம மிக்ஸி இல்லைனா வந்து பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட வந்து குக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து கொடுக்கலாம். நான் வந்து டேரெக்டாகவே பாப்பாக்கு கொடுத்துருவேன். சில்ட்ரனுக்கு இது நல்லாவும் செட் ஆயிடுச்சு. இதில் வந்து எய்தர் ஃபார்முலா மில்க் இல்லைனா வந்து பிரெஸ்ட் மில்க் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் வந்து பாப்பா கொடுத்துக்கலாம். அன்னைக்கு நான் என்னோட பிரெஸ்ட் மில்க் ஆட் கண்டிப்பாக நான் ஃபார்முலா மில்க்கும் ஆட் பண்ணி கொடுப்பேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்ல எல்லா நியூ மாமுக்குமே இந்த டவுட்ஸ் வரும், என்ன ஃபுட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி. போக போக அது நமக்கே வந்து ஒன்னொன்னா புரிய ஆரம்பிச்சிடும், நம்ம பாப்பாக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றது. செகண்ட் டே நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு ரவை கிச்சடி தான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து பீன்ஸ், கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு இது மூணு எவ்வளவு குட்டி குட்டியான இருக்க முடியுமோ அவ்வளவு குட்டி குட்டியான இருக்கிக்கோங்க. முடிஞ்ச அளவு வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கேரட்லாம் வந்து நீங்க வந்து தோல் சீச்சுக்கிறா இருந்தா கூட நீங்க வந்து சீச்சுக்கலாம். பட் நான் கேரட் மட்டும் வந்து அந்த மாதிரி வந்து சீச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பாப்பாக்குன்னு வச்சிருக்க ஒரு ஸ்பூன்ல வந்து ரவை எடுத்து அதை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வந்து நல்லா வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஸ்பூன்ல வந்து கொஞ்சமா கீ போட்டு அதுல வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து சோம்பு கூட போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதுல ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா வந்து கொதி வந்துடும். இந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அகைன் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ்ல நல்லாவே வந்து பாயில் ஆயிடும். ஒரு மேஷர்லயோ இல்லைன்னா வந்து பிளெண்டர்லயோ நீங்க தாராளமா வந்து உங்க பாப்பா எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி வந்து நீங்க இது பண்ணி பாப்பாக்கு வந்து கொடுக்கலாம். நான் வந்து 2 விதமாவும் இந்த ரவை கிச்சடியை கொடுப்பேன். கொஞ்சம் வந்து கையால மசிச்சு பாப்பாக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பிளெண்டர்ல பிளெண்ட் பண்ணியும் கொடுப்பேன். பாப்பாவோட வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா பாப்பா இப்போ வந்து 6 மந்த்ல இருக்காங்க அப்படின்னா எய்தர் 5.5ல இருந்து பாப்பா வந்து 6.5 இருந்தாங்க அப்படின்னா பாப்பா நார்மல் வெயிட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா பாப்பாக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஆப்பிள் அண்ட் டேட்ஸ் பியூரி. ஸோ டேட்ஸ் வந்து கொட்டை எடுத்துட்டு தனியாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சிருங்க. ஹாஃப் ஆப்பிளை வந்து கட் பண்ணி தோல் சீச்சு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பாப்பா சாப்பிட்ற ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக வந்து ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே குயிக்கர் ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி முடிக்க போகிற டைமில் வந்து இந்த ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து அதை ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து குக் பண்ணால் நல்லா குக் ஆகிடும். ஆப்பிள் வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும். ஸோ இதை மூணையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து மிக்சிலனா வந்து பிளெண்டரில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் பாப்பாக்கு. இதுல நீங்க மில்க் ஆட் பண்ணி கூட பாப்பாக்கு கொடுக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீக்லி 2 days நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நான் 6 days-ஓட ரெசிபி சொன்னேன். அந்த பேலன்ஸ் 1 டேல பாப்பாக்கு வந்து இதை இன்க்ளூட் பண்ணுவேன். கேரட்க்கு பதிலாக பீட்ரூட் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி நான் கொடுத்துருவேன் பாப்பாக்கு. கேரட்டா இருந்ததுன்னா ஒரு கேரட், பீட்ரூட்னா ஹாஃப் பீட்ரூட் எடுத்து பாப்பாக்கு இந்த கரண்டில வந்து இட்லி மாவு எடுத்து வச்சிருவேன். ஸோ வீட்டில் நான் அரைக்கிற மாவுல தனியா பாப்பாக்கு எடுத்து வச்சிருவேன். உப்பு போடாம நல்லெண்ணெயோ இல்லைன்னா கீயோ எதையோ அப்ளை பண்ணிட்டு இட்லி சட்டியில வந்து நான் இதுல மாதிரி இட்லி ஊத்திடுவேன். ஸோ இது நான் எப்பவுமே வந்து இட்லி சட்டியில தான் பாப்பாக்கு வேக வைப்பேன். ஸோ இது தண்ணி கொதிச்ச உடனே இது வந்து பாப்பா சாப்பிடுற மாதிரி ஒரு 2 பேலன்ஸ் இருக்கிறத நான் பாப்பாக்கு கொடுப்பேன். அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2-3 இட்லி வந்து பாப்பா சாப்பிட்ற மாதிரி கையில மசிச்சு கொடுத்துருவேன். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் பிளெண்டரோட பிளெண்ட் பண்ணி வச்சிருவேன். 1 இயருக்கு முன்னாடி சால்ட் அண்ட் சுகர் வந்து பாப்பாக்கு ஆட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டே 5ஓட பிரேக்ஃபாஸ்ட் ஐடியால நான் இப்ப காட்ட போறது வந்து அவல் தான். ஸோ செகப்பவல். அதுல வந்து பாதாம் வந்து தனியா நான் வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சிருவேன். நார்மல் வாட்டர்ல கூட ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து செகப்பவல் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை மூணையும் சேர்த்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்க போறோம். நல்ல ஒரு பேஸ்டா ஆனதுக்கு அப்புறமா லைக் அந்த கஞ்சி ஃபார்முக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வந்து இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போறோம். சால்ட் அண்ட் சுகர் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட இன்லாஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. பிகாஸ் என்னோட இது கேட்டீங்கன்னா 1 இயருக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் டாக்டரும் சொல்லுவாங்க. அப்படியே கொடுக்கணும்னு ஃபீல் பண்ணாலும் நீங்க வந்து பிங்க் சால்ட் கொடுத்து பார்க்கலாம். நார்மல் ஒயிட் சால்ட் கட் பண்ணிட்டு சால்ட் கரெக்டா இல்லம்மா இன்னும் கொஞ்சம் நிறைய போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்கிற காலம்லாம் வரும். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து இப்பவே எல்லாம் கொடுக்க வேண்டாம். இப்போதைக்கு பாப்பாக்கு டேஸ்ட் எதுவும் தெரியாது. ஆக்சுவலி டே 5 மாதிரியான ஃபுட் தான் டே 6ம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நட்ஸ் இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதுல என்னென்ன நட்ஸ்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பாதாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கேஷ்யூ எடுத்துப்பேன். அண்ட் ஒரு 2 டேட்ஸ் வந்து அகைன் நான் வந்து கொட்டை எடுத்துட்டு
ஊற வச்சுக்க போறோம். இதுல வந்து பாதாம் வந்து நீங்க தனியா கூட தாராளமா ஊற வச்சுக்கலாம். இதுல சிகப்பு அவலுக்கு பதிலா நான் வந்து ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து அகைன் லைக் சோக் பண்ணிட்டு நம்ம எப்படி டே 5 பண்ணமோ அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான் டே 6க்கு. இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் தான் வந்து நான் பாப்பாக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். இதுல வந்து ஹோம்மேடா நான் ரெடி பண்ற செர்லாக்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் உங்களுக்கு காட்டல. அது எல்லாமே நான் பார்ட் 2ல காட்டுறேன். அண்ட் ஃபியூ மோர் ஃப்ரூட்ஸ் குடுப்பேன். ஸோ அதுவுமே வந்து நான் பார்ட் 2ல வந்து இன்க்ளூட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள மாதிரி இன்னும் நிறைய நியூ மாம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கண்டிப்பா உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு கொடுங்க. அண்ட் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். We'll see in the next video. Bye.